இப்படியாக 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்துதான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆந்திராவில் இருந்து ஒரு சமூகம் இடம்பெயர்ந்து இங்கே வரக்கூடிய என்ன சொல்றது, நாயுடு சமூகம் எப்படி இங்கே வந்தது, இங்கே எப்படி அவர்கள் கால் ஊனினார்கள் அப்படிங்கிறத பற்றி அவருடைய கோவல்ல கிராமம் என்ற நாவலை, கீரா எழுதிய கோவல்ல கிராமம் நாவலை படித்தால் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் இப்பொழுது தான் அந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் அவர் நாவல் எழுதிய 12 வருடம் கழித்து தான் அந்த நாவலை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கோவல்ல கிராமம் வந்த புதிதிலே எழுத்தாளர் சுந்தர ராமசாமியே இது நாவல்லாம் இல்லை, ஆனால் நாவல் மாதிரி இருக்கு, ஆனால் நாவல் இல்லை, இது நாவலுக்குள்ள எந்த கூறுகளுமே இதில் இல்லையே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் எழுதிவிட்டேன், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம்னு சொல்லிட்டார். ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்த கோவல்லபுரத்து மக்கள் என்ற நாவலுக்குத்தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அதை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் கதாநாயகன் கதாநாயகியே கிடையாது, எல்லாரும் இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஏராளமாக வந்திருக்கிறது.